தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில நாம திறனாய்வுக்கலை தீசு நடராசன் அவர்களினுடைய புத்தகத்திலிருந்து வினாவிடை தான் பார்க்கிறோம். இது பகுதி 3. 2 காணொலிகள் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒப்பீட்டு திறனாய்வு அது சார்ந்த வினாக்கள் இந்த பகுதியில் இடம்பெறும். ஒப்பீட்டு திறனாய்வு தோன்றிய நாடு எது? பிரான்ஸ். ஒப்பீட்டு திறனாய்வு தோன்றிய நாடு பிரான்ஸ். ஒப்பீட்டு திறனாய்வு வளர்ச்சி பெற்ற நாடு, தோன்றிய இடம் பிரான்ஸாக இருந்தாலும் அது வளர்ச்சி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அமெரிக்கா. ஒப்பீட்டு திறனாய்வு வளர்ச்சி பெற்ற இடம் என்பது அமெரிக்கா. ஒப்பீட்டு திறனாய்வு இலக்கிய வரலாற்றின் ஒரு அங்கமாக கருதப்பட்ட நாடு பிரெஞ்சு. ஒப்பீட்டு திறனாய்வு இலக்கிய வரலாற்றுல ஒரு அங்கமாக கருதப்பட்டது பிரெஞ்சுல. ஒப்பீட்டு திறனாய்விற்கு சிறந்த வரையறையை முன்வைத்தவர் H.H. ரீமார்க். இவர் தான் என்ன பண்றாரு, ஒப்பீட்டு திறனாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த வரையறையை கொடுக்கிறது H.H. ரீமார்க். அடுத்ததா ஒப்பிலக்கியம் குறித்து ரீமார்க் அவர்களினுடைய கருத்து என்ன? இந்த ஒப்பீட்டு திறனாய்வு ஒப்பிலக்கியம் அது குறித்து அவருடைய கருத்து, ஒப்பிலக்கியம் என்பது ஒரு நாட்டின் இலக்கியத்தை இன்னொரு நாட்டு இலக்கியத்தோடு ஒப்பிடுவது, இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் சமுதாயவியல் தத்துவம் போன்ற பிற துறைகளை இன்னொரு பக்கமும் ஒப்பிட்டு கூறுவது, இலக்கியத்திற்கும் இசை ஓவியம் கூத்து போன்ற கலை வடிவங்களுக்கும் இடையேயான உறவுகளை கூறுவது என்று விளக்கப்படுகிறது. அவரோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு இலக்கியத்தை இன்னொரு நாட்டு இலக்கியத்தோட ஒப்பிடுறது, அந்த இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை சமுதாயவியல் தத்துவம் போன்ற பிற துறைகளோட ஒப்பிடுறது, இலக்கியத்துக்கும் இசை ஓவியம் கூத்து இந்த கலை வடிவங்களுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஒப்பிலக்கியம் அப்படின்னு ரீமார்க் அவர்கள் கருத்து சொல்றாங்க. ஒப்பிலக்கிய துறையில் ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர்கள் யாவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹாரி லெவின், ரெனே வெல்லக், ரெனே ஏதம்பிள், பால்வான் தீகம், உல்ரிச் வெய்ஸ்டீன். ஹாரி லெவின், ரெனே வெல்லக், ரெனே ஏதம்பிள், பால்வான் தீகம், உல்ரிச் வெய்ஸ்டீன் இவங்கெல்லாம் ஒப்பிலக்கிய துறையில ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர்கள். அடுத்ததா இலக்கியங்களோடு பிற கருத்து நிலைகளையோ பிற கலைகளையோ ஒப்பிட்டு கூறுவதை ஏற்காத நாடு பிரெஞ்சு நாடு அப்படிங்கிறாங்க. இலக்கியங்களோடு பிற கருத்து நிலைகள் அவங்க நாட்டோட இலக்கியங்களோட வேற எதையுமே ஒப்பிட்டு கூறுவதை அவங்க ஏற்கலையாம். ஏற்கனவே நம்ம பிரெஞ்சுல என்ன சொன்னோம் அப்படின்னா, இலக்கிய வரலாற்றினுடைய ஒரு அங்கமாக இந்த ஒப்பீட்டு திறனாய்வை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா பிற கலைகளையோ அவங்களுடைய நிலைகளையோ கருத்து நிலைகளையோ ஒப்பிட்டு கூறுவதை அவங்க ஏற்கல. ஆனா அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு கருத்து அவங்க ஃபுல்லாவே ஏத்துக்கிட்டு அந்த தளம் என்பது விரிந்து பறந்துபட்டதா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பிரெஞ்சு நாடு ஒப்பிட்டு கூறுவதை ஏற்கல. தமிழ் புறப்பாடல்கள் ஹோமரின் காவியத்திற்கு அடிநிலையான இசைப்பாடல்களோடு ஒத்துள்ளன அப்படின்னு சொன்னது யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயங்கார். தமிழ் புறப்பாடல்கள் ஹோமரின் காவியத்திற்கு அடிநிலையான இசைப்பாடல்களோடு ஒத்துள்ளன அப்படின்னு கிருஷ்ணசாமி ஐயங்கார் சொல்றாரு. ஹோமரோட காவியத்துக்கு இணையாக, அதாவது அது கிரேக்க காவியம் அதோட ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி ஐயங்கார் சொல்றாரு. கிரேக்கத்தில் காணப்படக்கூடிய ஹீரோயிக் ஏஜ் எனப்படும் கருத்து நிலையோடு தமிழ் புறப்பாடல்கள் ஒத்துள்ளன என்ற கருத்துடையவர் யார்? கிரேக்கத்தில் காணப்படும் எந்த கருத்து நிலையோடு ஒத்திருக்கிறதுன்னு கேட்கலாம். ஹீரோயிக் ஏஜ் எனப்படும் கருத்து நிலையோடு தமிழ் புறப்பாடல்கள் ஒத்திருக்கின்றது என்ற கருத்துடையவர் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஹோமரினுடைய காவியத்திற்கு இசைப்பாடல்கள் நம்ம இசைப்பாடல்கள் தமிழ் இசைப்பாடல்கள் ஒத்திருக்கின்றதுன்னு சொன்னது கிருஷ்ணசாமி ஐயங்கார். இப்ப நம்ம பாக்குறது ஹீரோயிக் ஏஜ் எனப்படக்கூடிய அந்த புறப்பாடல்கள் அந்த நிலைகளோடு ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொன்னது நம்ம வையாபுரி பிள்ளை. தமிழ் புறப்பாடல்கள் குறித்த பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்களோட எந்த நூல்ல அதை பதிவு செய்யறாரு நம்ம பார்த்தோம் இல்லையா? பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் ஹீரோயிக் ஏஜ் எனப்படக்கூடிய கருத்து, அந்த கிரேக்கத்துல கூறப்படக்கூடிய ஹீரோயிக் ஏஜ் எனப்படும் கருத்து நிலையோடு தமிழ் புறப்பாடல் ஒத்திருக்கும்னு சொல்றாருல்ல, அவர் எந்த நூல்ல அதை பதிவு செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா காவிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் 1952. தமிழ் புறப்பாடல்கள் குறித்த தன்னுடைய கருத்தை பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் எந்த நூலில் பதிவு செய்கிறார்? காவிய காலம் 1952.
காவிய காலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா நம்ம பேராசிரியர் வையாபுரி பிள்ளைன்னு சொல்லணும். இந்த காவிய காலம் நூல் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒப்பீட்டு திறனாய்வு பற்றி கூறுகிறது. ஒப்பீட்டு திறனாய்வுல தமிழ் புறப்பாடல்களினுடைய நிலை குறித்து இந்த காவிய காலம் என்ற நூல் குறிக்கிறது. அடுத்ததா கலாநிதி கைலாசபதி முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு மேற்கொண்ட தலைப்பு தமிழ் ஹீரோயிக் பொயட்ரி. கலாநிதி கைலாசபதி அவர்கள் முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு மேற்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ் ஹீரோயிக் பொயட்ரி. கைலாசபதி முனைவர் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் எது? கைலாசபதி அவர்கள் முனைவர் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் பிரிட்டன் பர்மிங்காம் பல்கலைக்கழகம். பிரிட்டன் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகம். கைலாசபதி அவர்களினுடைய முனைவர் பட்ட மேற்பார்வையாளரினுடைய பெயர் என்ன? முனைவர் பட்ட மேற்பார்வையாளர் அவர்களுடைய பெயர் ஜார்ஜ் தாம்சன். கைலாசபதி அவர்களினுடைய மேற்பார்வையாளர் ஜார்ஜ் தாம்சன். படைப்புகளை ஒப்பீடு செய்வது குறித்து ஜி.யு. போப் அவர்களினுடைய கருத்து யாது அப்படின்னா, பழைய தமிழ் காப்பியங்களை பார்க்கிற பொழுது அவற்றிற்கு சமமான கிரேக்க இலக்கியங்களுக்கும் உள்ள ஒற்றுமை புலனாகின்றது. உருவத்திலும் உள்ளடக்கங்களிலும் சமுதாய நிலைமைகளிலும் இவற்றிற்கு இடையே பெரும் ஒற்றுமைகள் காணப்படுகின்றன என்று ஜி.யு. போப் கூறுகிறார். அதாவது இதை ஒப்பீடு செய்வதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் காப்பியங்களை கிரேக்க இலக்கியங்களோட ஒப்பிடுறோம். அப்படி நம்ம ஒப்பிடும் போது ஒற்றுமை என்பது புலனாகிறது அப்படிங்கிறாங்க. ஒப்பிடும் பொழுது ஒற்றுமை தருகிறது. உருவத்திலையும் உள்ளடக்கங்கள்லையும் அந்த சமுதாய நிலைமைகள்லையும் இந்த ரெண்டு இலக்கியங்களுக்கும் இடைப்பட்ட ஒற்றுமைகள் தெளிவா தெரியுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இப்போ நம்ம பொதுவா ஜென்ரலா பார்க்கலாம், ஒப்பீட்டு திறனாய்வுனா என்ன, அதுல என்னென்ன கருதுகோள்கள் இருக்கு அப்படின்னு சில முக்கியமான தகவல்களாவே நம்ம இதை பார்க்கலாம். ஒப்பீட்டு திறனாய்வு அப்படின்னா என்னன்னா, சிலவற்றில் ஒன்றுபட்டும் சிலவற்றில் வேறுபட்டும் இருக்கக்கூடிய இரண்டு பொருள்களின் மேல் நிகழ்த்தக்கூடிய ஒரு செயல்தான் ஒப்பீட்டு திறனாய்வுங்கிறது. சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், சில டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்குள்ள நம்ம என்ன பண்றது? திறனாய்வு பண்றது. நேர்முரணாக உள்ள பொருள்களை ஒப்பிடுவது சாத்தியமில்லை. எப்படிப்பட்ட இலக்கியங்களை தான் ஒப்பிட முடியும் அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கிறதையே நம்மளால பண்ண முடியாது. கொஞ்சமாவது சிமிலாரிட்டிஸ் இருந்தாதான் அதை நம்ம திறனாய்வு பண்ணலாம். அடுத்ததாக ஏற்புத்திறனை சார்ந்து ஒரு இலக்கியம் இன்னொரு இலக்கியத்தை தனது செல்வாக்கிற்கு உட்படுத்தும். அன்னைக்கணும் ஒப்பீட்டு திறனாய்வினுடைய கருதுகோள்கள் இப்ப நம்ம பாக்குறோம். ஒத்த சூழல்ல பிறக்கக்கூடிய இலக்கியங்கள் ஒரே தன்மைகளை பெற்றிருக்கும். சூழல் ஒன்னா இருந்ததுன்னா அதோட தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும். ஏற்புத்திறனை சார்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இலக்கியம் இன்னொரு இலக்கியத்தின் மீது தன்னுடைய செல்வாக்கை செலுத்தும். அடுத்ததா மொழி, இனம், அரசியல், புவியியல் பரப்பு ஆகியவற்றினுடைய வேறுபாட்டால இந்த வரையறைகளை எல்லாம் மீறி இந்த இலக்கியங்கள் ஒன்றுபட்ட பண்புகளை பெற்றிருக்கும். வேறுபாடுகள் எவ்வளவு சூழல் வந்தாலும் அந்த வரையறைகளெல்லாம் மீறி சில ஒன்றுபட்ட பண்புகள் என்பது இருக்கும். அடுத்ததா ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேறுபட்டு அமையக்கூடிய பின்புலங்கள்ல இருந்து பார்க்கும்போது குறிப்பிட்ட இலக்கியத்தினுடைய பண்புகளும் கூறுகளும் தெளிவா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேறுபாடா இருந்துச்சு அப்படின்னா அந்த இலக்கியத்தோட பண்பு கூறுகள் எல்லாம் தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திறனாய்வு அப்படிங்கிறத ஏன் செய்யணும்? திறனாய்வு எதற்காக மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா, சரியாகவும் நிறைவாகவும் விளங்கி கொள்றதுக்காகவும் பிறருக்கு அதை தெளிவாக விளக்குறதுக்கும் தான் இந்த திறனாய்வு பயன்படுகிறது. இப்போ தமிழ் நூல்கள்ல தமிழ் உரையாசிரியர்கள்ட்ட காணப்படக்கூடிய ஒப்பீட்டு முறை பிற உரை கூறக்கூடிய நூல்களுக்கும் அந்த பாடல் எண்கள் பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, அதுல உள்ள இலக்கிய இலக்கணங்களை ஏற்புடைய முறையில ஒப்பிட்டு எடுத்துக்காட்டக்கூடிய போக்கு என்பது காணப்படுகிறது. உரை கூறக்கூடிய நூல்கள்ல பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டினுடைய சமுதாய வரலாற்று ஆராய்ச்சி தோன்றி வளரத் தொடங்கிய நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது 19ஆம் நூற்றாண்டு. தமிழ்நாட்டின் சமுதாய வரலாற்று ஆராய்ச்சி தோன்றி வளரத் தொடங்கிய ஆண்டு 19ஆம் நூற்றாண்டு. இலக்கியங்களை ஒப்பிடுவது அப்படிங்கிறது ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் புரிந்து கொள்ள வழிவகுக்கக்கூடிய சிறந்த திறனாய்வு முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.